அழுகுற? ஒண்ணும் இல்ல. சொல்லுமதா. எங்க அம்மா இல்ல. ஐயா உங்க அம்மா இல்லையா? ஐயா அமுதாக்கு அம்மாவே இல்லையா? ஐயா அமுதாவுக்கு அம்மாவே இல்லையா? ஐயா அமுதாவுக்கு அம்மாவே இல்லையா? ஐயா அமுதாவுக்கு அம்மாவே இல்லையா? இனிமே அவ பேரோ நினைவோ எதுவும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. உனக்கு சொல்லி வைக்கிறேன். இனிமே அவளை பத்தி நினைக்கவோ பேசவோ கூடாது. தெரியுதா? ஏண்டா இந்த சிறுசிறுப்பு? அவ பேர் இருந்த பலகை என்னடா பண்ணுச்சு? அத்தை, மானத்தை கெடுத்து எங்கேயோ ஓடி போனவளை நான் மனமாற பாராட்டணுங்கிறியா? எந்த மாளிகையோட கௌரவத்தை அந்தஸ்தையும் கெடுத்தாலோ அவ பேர்ல அந்த வீடு இருக்கணும். அத்தா, குழந்தை அம்மாவை நினைக்காது என்ன? அது என்ன பண்ணு? நினைக்க கூடாதுன்னா நினைக்க கூடாது, அவ்வளவுதான். சுகுணா, நீ அத்தை மகளா இருக்கலாம், அதுக்காக என் சொந்த விஷயத்துல அபிப்பிராயம் சொல்ல வேண்டாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேனேஜர், பிறந்த நாள் விழாவுக்கு சேர்வராயன் எஸ்டேட்டுக்கு போகணும், ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். நீ அழாத அமுதா, உங்க அப்பா எப்போ அப்படிதான். வா, நான் உன்னை எஸ்டேட்டு கூட்டிட்டு போறேன். கைய விடு, நான் உன் கூட வரமாட்டேன். போ. அது என் தலை. பேசாம வா. இன்னும் கொஞ்ச நாள் போனா வெள்ளை ஆயிடும். வயசானா அப்படி ஆயிடும்பா. அடாடாடா, உன் கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. பேசாம வா. என் பாட்டி மாதிரி தொடங்குறீங்க. வெளியே பாத்துட்டு வா. அம்மா தானே, அதுக்கும் அம்மாவா ரொம்ப பிடிக்கும். இல்லப்பா, எனக்கும் அம்மாவா ரொம்ப பிடிக்கும். அமுதா, அம்மா எப்ப போடுவாங்க? அம்மா அம்மா பீட்டர். எஸ் சார். அமுதா எடுத்து முன்னாடி வச்சுக்க. அப்பா ஏன் உன்னை அவுட் பாஸ் கொடுத்து இங்க அனுப்பிச்சிட்டாரு? அம்மா எப்போ அதுக்கு நீ சொல்லு. அம்மா எப்போ வருவாங்க? என்னடா குதிரை? நான் கதை சொல்லட்டுமா?
பாப்பா கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு. தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை. பாப்பா பாப்பா கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு. தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை. வெளியே கடை இருக்கும், கடையிலே வெங்காய வடை இருக்கும். கடையிலே வடையே திருடிக்கிச்சான், காக்கா மரத்திலே குந்திக்கிச்சான். காக்கா மூக்கிலே வடை இருக்கு, புள்ள நரியுமே பார்த்துக்கிச்சான். நேக்கா வடையே வாங்கிடவே நரி ஒரு தந்திரம் பண்ணிக்கிச்சான். காக்கா பாட்டு பாட சொல்லி புள்ள நரியுமே கேட்டுக்கிச்சான். வாயை திறந்து காக்கா பாட வடையும் கீழே விழுந்துடுச்சான். விழுந்ததை நரியும் கவ்விக்கிச்சான், வாயில போட்டு தின்னுடுச்சான். பாப்பா பாப்பா கதை கேளு, காக்கா நரியின் கதை கேளு. தாத்தா பாட்டி சொன்ன கதை, அம்மா அப்பா கேட்ட கதை. இந்தாமா ரஞ்சிதா, இன்னைக்கு இந்திரா அம்மாவுக்கு பிறந்த நாள், நீ இன்னும் போகாம இருக்கியே? போங்கப்பா, என்னால போக முடியாது. இந்த கோலத்தோட நாங்க எப்படிப்பா போவேன்? அங்க எல்லாரும் பணக்காரங்களா வந்திருப்பாங்க. அடடே, இந்திரா உன்னை உயிரா பாவிக்குதம்மா. சிநேகிதம் புடவைய பார்க்காது, உள்ளத்தை தான் பார்க்கும். போமா, அது தேட போகுது. ஏன் ராசாத்தி இல்ல? சரிப்பா. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரஞ்சிதா இன்னும் வரலையா? இதோ வந்துட்டாள. ரஞ்சிதம், உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை கேட்ட, நீயும் வந்துட்ட. நீங்க மகராசியா நல்லா இருக்கணுமா? ரஞ்சிதம், பாக்குறதுக்கு ஒரு பளிச்சுன்னு புடவை கட்டிட்டு வரக்கூடாதா? 4 பேர் வர்ற இடம் இப்படி பஞ்ச கோலத்துல வந்திருக்கிறிய. நான் என்ன செய்யறதுமா? என்கிட்ட இருக்கிறதானே நான் கட்டிக்க முடியும். சரி சரி, இங்க வா. உனக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. வேண்டாமா, எனக்கு இதுவே போதும். சொன்னா கேட்கணும். உனக்கு பிடிச்சது நீயே எடுத்துக்க. நீ எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஆமா. ஓஹோ, உனக்கு வெள்ளைதான் பிடிக்குமா? ஆமா, வெள்ளை மனசுக்கு வெள்ளைதான் பிடிக்கும். வாரஞ்சி, உனக்கு நானே ட்ரெஸ் பண்ணி விடுறேன். வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்து. ஆமா, பிறந்த நாள் விழா இப்படி ஜாம் ஜாம்னு கொண்டாடுறாங்களே, இதுக்காக செலவு பண்றத பார்த்தா 7 கல்யாணமும் நடத்திடலாம் போல இருக்க. அட, உனக்கு இந்த விஷயமே தெரியாதா? இப்ப போனாரு அவர் ஒரு பெரிய எஸ்டேட் முதலாளி. இந்திரா அம்மா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? பிறந்த நாள் விழா எதுக்குங்கிற? அப்படி ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி அதுக்கு அவரை வரவழைச்சு அப்படியே. புரியுதா? புரியுது புரியுது. ஓஹோ, சரிதான் சரிதான். என்ன இந்திரா, இன்னுமா ரெடியாகல? ரஞ்சிதமா இது? அழகா இருக்கியே, அடையாளமே தெரியலையே. கோடி கண்ணு பற்ற போகுது. பாவம், அவங்க அப்பாவுக்கு அவ ஒரே ஒரு பொண்ணு. சரி, இன்னைக்கு விழாவுல யார் பாட போறது? ஏண்டி அம்மா, நீதான் பாட. ஐயோ, எனக்கு இன்னைக்கு குரல் நல்லா இல்ல. நம்ம ரஞ்சிதா நல்லா பாடுவானே, அவ பாடட்டுமே. ஐயோ, நானா?
அவ்வளவு பெரிய கும்பல்லையா? என்னால முடியாது. நீதான் பாடணும். பீட்டர். எஸ் சார். இதை இந்திரா கிட்ட கொடுப்பா. இந்த அக்கா அப்பா கொடுத்தாரு. ரஞ்சிதம், இவ்வளவு பெரிய அன்பளிப்புல ரவி கொடுத்த இந்த வைர மோதிரம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. உங்க கைக்கு ரொம்ப அழகா இருக்குமா? நான் வரேன். அப்பா காத்துட்டு இருப்பாங்க. இரு ரஞ்சிதம், இதுக்குள்ள என்ன அவசரம்? சாப்பிட்டுட்டு தான் போயேன். இப்ப போயிட்டு அப்புறமா வரேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்பா திட்டுவாங்க. இந்தாங்க. இரு இரு, இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. சும்மா ஒண்ணு வச்சுக்க வேண்டாம். நீ பாடின பாட்டுக்கு என்னுடைய அன்பளிப்பு. அம்மா, உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன். நான் வரேன்மா. இந்திரா, இந்திரா, ரவிய உனக்கு பிடிச்சிருக்காமா? போங்கப்பா. அட, என்னது? ரவி கொடுத்தாரே அந்த மோதிரத்தை விரல்ல போட்டுக்கலையாமா?
போட்டுக்கிறேன்ப்பா. போட்டுக்கிறேனாவது போட்டுக்கம்மா. ரவி பிரியமா கொடுத்ததாச்சே, அத பொட்டியில வச்சு பூட்டி வைக்கலாமா? அப்பா, அந்த மோதிரத்தை காணும்பா. என்ன மோதிரத்தை காணுமா? இந்திரா, இவ்வளவு அஜாக்கிரதையா? ரூமுக்குள்ள யார் யாரு? அத சொல்லு. யாரும் இல்லப்பா, ரஞ்சிதன் தான். அப்படின்னா நிச்சயம் அவதான் எடுத்திருக்கணும். ரஞ்சிதா அப்படிப்பட்டவன் இல்லப்பா. நல்லா இங்க தேடி பார்த்துட்டு. என்னத்த தேடி பார்க்கணும்? வீட்டுக்குள்ள இருக்கிற மோதிரம் எப்படி போகும்? அதுக்கு ஐயா முளைச்சிருக்கு. வீட்டுக்குள்ள விட்ட பாரு. அது என்ன சொல்லணும்? மோதிரம் மட்டும் வரல, அவங்கள சும்மா விட மாட்டேன். ஆமா, ரஞ்சிதா, அந்த மோதிரத்தை கூட வேணும்னா உனக்கு வேற ஒண்ணு வாங்கி தரேன். மோதிரமா? என்னம்மா சொல்றீங்க? உங்ககிட்ட நான் காட்டினேன் அந்த வைர மோதிரம் தான். சீக்கிரம் கூட. நான் எடுத்துக்கிட்டு வந்தனா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மோதிரம் அங்கேயும் காணுமே. ஐயோ, என் மேல சந்தேகப்படுறீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீ எடுக்கலையா? ரஞ்சிதா, அப்பா ரொம்ப கோவப்படுவாரு. நிஜமா? நீங்களே இங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே ஓடி வந்திருப்பேனுங்களே. வேறப்பா, உடனே அந்த மோதிரத்தை கொண்டு வந்து கொடுத்து. இல்லன்னா நான் ரொம்பவும் பொல்லாதவனா இருப்பேன். ஓ மகன் இப்படிப்பட்ட ஒரு திருடியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ரஞ்சிதா, அப்பா, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. நான் அதை எடுக்கவே இல்லப்பா. என்ன நீங்க அந்த மாதிரி வளர்க்கலப்பா. உங்க உப்பு தின்னு உங்களுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போன உடம்பு இதுல பொய்யோ திருட்டோ கலக்கிறதுக்கு இடமே இல்லை. எங்களை நம்புகிட்டமா வேலைப்பா. அது ஒரு சாதாரண மோதிரமா இருந்தா போனா போகட்டும்னு விட்டு வைப்பேன். ஆனா அது ரவிய மகனுக்கு பரிசா கொடுத்தது. அதுக்கு விலையே கிடையாது. ஆனா அவ்வளவு சுலபத்துல விட்டுற மாட்டேன். மரியாதையா கொடுக்குறீங்களா? இல்ல எங்களை அடியுங்க, உதையுங்க, கொல்லுங்க, என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா எஜமா, எங்களை இந்த திருட்டப்பட்டு மட்டும் கட்டாதீங்க. எஜமா, இந்த திருட்டப்பட்டு மட்டும் கட்டாதீங்க. ஏப்பா, இந்த எஸ்டேட்ல உனக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்து கொடுத்தேன். ஆனா கடைசியில நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. எவ்வளவு பணம் வேணும் வாங்கிக்க. அந்த மோதிரத்தை மட்டும் கொடுத்துரு. எஜமா, இல்லாத ஒண்ணு கேட்டா நான் எப்படி எஜமா கொடுப்பேன்? ஒழுங்கா கேட்டா நீ கொடுக்க மாட்டேன். உங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி வச்சு உதச்சாதான் உள்ள கட்டுவீங்க. அப்பா, போனா போது. இவ்வளவு நாள் இங்கேயே நமக்காக பாடுபட்டாங்க. அதுக்காக இப்படியே விட்டுட சொல்றியா? அப்பா, வேணும்னா நம்ம எஸ்டேட்டை விட்டே போக சொல்லிடுங்கப்பா. சரி, இந்த நிமிஷமே எஸ்டேட் விட்டு போயாகணும். இங்கிருந்து ஒரு துரும்பு கூட அசையப்படாது. ஆமா, சொல்லிவிட்டோம். நாங்க போயிடுறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு உண்மை வெளியாகும். அப்ப நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ? டேய் வேலப்பா, நீ ரொம்ப நல்லவன்டா. உன் நிழலை மிதிச்சவனுக்கு கூட திருட்டு புத்தி வராதுடான்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்பதாங்க என் நெஞ்சு வேகும். ஏன்பா அப்படி பாக்குறீங்க? உன்னையே இந்த உலகத்தையும் கடைசி முறையா பாத்துக்கிறேன்பா. அப்பா, என்னப்பா என்னென்னமோ பேசுறீங்க? எனக்கு பயமா இருக்குப்பா. இனிமேதாம்மா நீ தைரியமா இருக்கணும். உன்னை இந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போறேம்மா. அப்பா, சந்தர்ப்பமும் சூழ்நிலை சத்தியமா வாழ்ந்த உன்னை திருடியாக்கி பாரு. அத போலத்தான் நியாயத்துக்கும் நல்லெண்ணத்துக்கும் இந்த உலகத்துல 1000 சோதனை ஏற்படும். ஆனா எந்த நேரத்திலையும் மனசை இழக்காம நிதானத்தையும் பொறுமையும் கடைப்பிடிச்சு பெண்ணுடைய பெருமையை காப்பாத்திக்கணும்பா. பணக்காரர்களுக்கு பணம் தாமா சொத்து, ஏழைகளுக்கு சத்தியமும் பண்பும் தாமா சொத்து. அப்பா, ஒரே ஆதரவாத நீங்களே என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு யாரு பக்கத்து இருக்காங்க? செல்லமா வளர்த்த உன்னை நான் செத்துட்ட பின்னாடி ஆதரவு இல்லாம போகுன்னு பாக்குறியம்மா. சமாதியில எலும்பா கடந்தாலும் என் குழந்தைக்கு ஆதரவா ஆதிரூபமா வந்து உதவி செய்வோம். நீ என்ன மண்ணுக்கு அடியில புதைச்சாலும் அந்த மண்ணுக்கு அடியில இருக்கு
என் குழந்தைய கண்ணு கருத்துமா கவனிச்சு பாப்பா, கவனிச்சு பாப்பா. யாருமா? நானு குழந்தைய வளர்க்கிற முதல் நெச்சி. என் பேரு சூசி. உன்னை பார்த்தாலே குழந்தை வளர்க்கிற லட்சணம் தெரியுதே. போ போ. You don't know anything. உனக்கு ஒண்ணே தெரியாது. சும்மா வண்டியிலே கடை. ஆமா. பாப்பா, பேபி, பாப்பா. பாட்டு பாடுவேன். சாங் பாப்பா. Twinkle twinkle little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. யார் மணி? உன் பேர் என்ன? நான் முதல் மெஸ்ஸி. என் பேரு சூசி. நான் இரவலாயா. அம்மா சூசி, நீ எப்படி உள்ள வந்த? இப்படித்தான். ஷட் அப். பீட்டர், எஸ் சார், நான் தான் பீட்டர். மடையா, என்னடா அது? இந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி அப்படி இந்த ஹாயா வேஷம் போட்டுக்கிட்டு சந்தோஷப்படுத்தினேன். சந்தோஷமா வரும் குழந்தைக்கு பயந்துற போதுடா. ரவி, வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா வருது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வாங்களே. இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேணும்னா சுகுணாவும் அமுதாவும் போயிட்டு வரட்டும். பாம்மா, நான் கூட வர மாட்டேன் போ. வேண்டாமா, நீ பீட்டர் கூட போயிட்டு வா. கட்டிட்டு பிள்ளை வச்சு விட்டுருவாங்க. பார்க்க பரிதாபமா இருக்குடா. ஆடுறாங்க இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம காட்டுல புத்திசாலிய. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். அப்ப சரி, கட்டிடுவோம். ஐயா ஐயா, சீக்கிரமா ஓடி வாங்கய்யா, சீக்கிரமா ஓடி வாங்க, இங்க ஆபத்து. ஐயோ, குழந்தை கொலை செய்யறாங்க, சீக்கிரம் ஓடி வாங்கய்யா. வாங்கடா, சீக்கிரமா ஓடி வாங்கய்யா. அவங்கதான் விடி விடாத. அக்கறைங்க அந்த பக்கம் வளைச்சுக்க. பாப்பா பாப்பா, அங்கே இருமா, இத வந்துடுறேன். நீ இல்லன்னா என்னை கொண்டு இருப்பாங்க. நீ ரொம்ப நல்லவா. ஆமா, உன் பேர் என்னம்மா? அமுதா. அமுதாவா? ஆமா, இங்க எப்படி வந்த? வீட்டுல நானும் சினிமா பார்க்க வந்தேன். அவங்க என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. உங்க வீடு எங்கம்மா இருக்கு? வரியா, காட்டுறேன். ஏண்டா யாராவது பிள்ளையில தூக்க சொன்னாங்களா வளர்க்கறதுக்கு? ஆமாடா, என்ன பிள்ளைல நினைச்சாடா கூட்டிட்டு வந்தா. டேய், உன் பாக்கெட்ல என்ன இருக்கு? என் பாக்கெட்ல இல்ல, ஒண்ணு உன் பாக்கெட்ல. டேய், உன் பாக்கெட்ல என்ன இருக்கு? என் பாக்கெட்ல இங்கயா? ஆமா. என்னடா இது? கத்தி? கத்தி இல்லைங்க, கல்வாரி. இருங்க, அட இருங்க. கருவாடுங்க, அட இருங்க. இந்தாங்க முட்டைங்க, முட்டை. ஆமாங்க, இந்தாங்க கொஞ்சம் இருங்க. வாத்தியார் கோச்சுக்கிறாரு, தராவரசை கத்துக்கிறாரு. இருங்க, இந்தாங்க. இதுதான் உங்க வீடு. உட்காரு. அமுதா, இனிமே இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டுட்டு வெளியில எல்லாம் வரக்கூடாது. உங்க அம்மா தேடுவாங்க, போமா. எங்க அம்மாவா? எங்க அம்மா இல்ல. அமுதா,
எது எது வந்தாலும் எங்க அம்மா தான் காப்பாத்துவாங்க அப்படின்னு எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க. அப்படியா? நீ என்னை காப்பாத்துக்க பாரு, நீதான் எங்க அம்மா. அமுதா, அமுதா, அமுதா வந்துட்டியம்மா. பாட்டி மாமா, திருடுங்க அவனை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு பீட்டர் வந்து சொன்னதும் ஊர் புறான் தேடுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேம்மா. முதலாளி வரத்துக்குள்ள நீ கிடைச்சிட்ட. அவங்க கிட்ட இருந்து இவங்க தான் என்னை காப்பாத்துங்க, இல்லாட்டி நான் செத்தே போயிருப்பேன். உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. உன் பேர் என்னம்மா? ரஞ்சிதம். நீ எந்த ஊரு? அப்பா அம்மா யாருமா? அப்போ உனக்கு யாருமே இல்லையா? ரஞ்சிதம், உன்னை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு மேல அலாதியான பாசம் ஏற்பட்டு போச்சு. தாயில்லாத இந்த குழந்தைய தக்கபடி கவனிக்க நாங்களும் ஒரு ஆயாவை தேடிக்கிட்டு உனக்கு சம்மதம்னா இந்த வீட்டிலேயே நீ வேலைக்கு சேரலாம். சரின்னு சொல்லு, இல்லைன்னா நீ எங்க போறிய நானும் வந்துடுவேன். சொல்லு. சரின்னு சொல்லு. எனக்கு தான் அம்மா இல்லையே, என்னை பார்த்த பாவமா இல்ல? சரிம்மா. அம்மா குரங்கு, இதெல்லாம் எங்க சித்தி வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? இதோட நான் விளையாட மாட்டேன். ஏன்? பிடிக்காது. அமுதா, உங்க அப்பா உனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலையா? வா, இந்த பொம்மை எங்க அப்பா எனக்கு தந்தாரு. அம்மா, என்னம்மா? என்கிட்ட ஒண்ணு கூட பேசுறதில்ல, அவர் என் கூட டூ. அப்படியா? அவர் ஏமா உங்களோட டூ? தெரியல, அவர் உண்மைன்னு இருப்பாரு. வீட்டுக்கு வந்தா இந்த பொம்மை கொடுத்தா இருப்பேன். இது யார் தெரியுமா? எனக்கு தெரியாதே. உனக்கு தெரியுமா? ஏன் மாமா எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரேன். அம்மா பொம்மை உடஞ்சிருச்சு. அப்படியே உடஞ்சிருச்சு. பரவாயில்லம்மா, நான் ஊட்டி தந்துடுறேன். நீ இதைத்தானே பார்த்த, எங்க அம்மாவை பார்க்கலையே? இல்லம்மா. இது இது அம்மாவை காமிக்கிறேன், யாருக்கிட்ட சொல்ல மாட்டிய? இதான் உங்க அம்மா. அம்மா, உங்க அம்மா காணாம போயிட்டாங்க. இவள ரொம்ப ஆசையா இருந்தாங்க, திரும்பி வர மாட்டாங்க. வந்துருவாங்கம்மா, நிச்சயமா வந்துருவாங்க. நல்லா அம்மா, இவருக்கு நான் பூ கொண்டு வரேன். சரிம்மா. ரஞ்சிதம், நீ அமுதா கிட்ட என்ன சொன்ன? நான் ஒண்ணும் தப்பா சொல்லலைங்க. நீ அமுதாவோட அம்மா வந்துடுவாங்க, நிச்சயமா வருவாங்கன்னு சொன்ன. ஆமாங்க. அவங்க அப்படி வந்துவிட மாட்டாங்களான்னு தான் அந்த வீட்டுல எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு. ஆனா அது நடக்கும். அந்த அம்மா மறைஞ்சு போனது ஒரு புரியாத மர்மமாவே இருக்கு. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு இதுவரையில யாருக்குமே தெரியல. என்ன? ஆமா ரஞ்சி, இந்த எஸ்டேட் முதலாளி மத்தவங்க கஷ்டத்தை பார்க்கறது மனசு பொறுக்கவே மாட்டாங்க. உத்தமமான குணம் படைச்ச அவரோட வாழ்க்கை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே வேண்டாம். என்ன சொல்றீங்க நீங்க? சொல். இவர் ஒரு அழகான ஏழை பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டார். அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அமுதா அவங்களுக்கு ஒரே குழந்தை. அந்த அம்மா கூட உன்னை போலத்தான் அடக்கமான அழகு, அமைதியான குணம், மகாலட்சுமி மாதிரி இந்த வீட்டுல பரிபூர்ணமா நிறைஞ்சிருந்தாங்க. முதலாளி அவங்க மேல உயிரியே வச்சிருந்தார். திடீர்னு ஒரு நாள் எங்க எல்லார் மேலேயும் பெரிய கல்ல தூக்கி போட்ட மாதிரி அவங்க எங்கேயும் போயிட்டாங்க. ஐயோ, எப்படி போனாங்க, எங்க போனாங்கன்னு யாரும் தேடி பார்க்கவே இல்லைங்களா? தேடி பார்க்காத இடமே இல்லை. போலீஸ்ல இன்னும் தீவிரமா முயற்சி செய்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க காணாம போனதை வச்சு யார் யாரோ என்னென்னமோ கதை கட்டி விட்டுட்டாங்க. அதுல இருந்து முதலாளியோட போக்கே மாறி போயிடுச்சு. இனிக்க எல்லார்கிட்டையும் பேசுவார். இப்போ யாருக்கிட்டையும் சரியா முகம் கொடுத்து பேசுறது. ஒரு நிமிஷம் கூட தன் குழந்தை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டார். ஆனா இப்போ ஒவ்வொரு நேரமும் அமுதாவை விட்டு
விலகி போய்கிட்டே இருக்க. ஒரு பாவமும் அறியாத அந்த குழந்தை அம்மாவோட அணைப்புக்கும் வழி இல்லாம அப்பாவோட அன்புக்கும் இடமில்லாம தவிக்கிறத நினைச்சாலே. அம்மா இந்த பூ வச்சுக்கோ. இன்னுமா என் மனசு உங்களுக்கு புரியல? புரியுது. தோட்டத்துல கல்வீசினா பழம் விழும், பாலைவனத்துல கல்வீசி என்ன பிரயோஜனம் சொல்ல? வாலிப இதயம் பாலைவனம் இல்ல அத்தா, இது வாடின செடி. அன்பு நிர்வார்த்தா, அதுல ஆசை துளிர் விடும், காதல் மலர் விடும். கல்யாணம் நடக்கும், வாழ்க்கை தொடங்கும்.
தாலி கட்டிய மனைவி அர்த்தராத்திரியில வீட்டை விட்டு ஓடி போவா. காதல் கனவாகும், வாழ்க்கை பொய்யாகும். அப்புறம் சலிப்பும் சங்கடமும் தான் மிச்சமாகும். சூடுபட்ட போன மறுபடி பாலுக்கு போகவே போகாது சுகுணா. ஒருத்திய வச்சு உலகத்துல எல்லாரையும் தவற கணக்கு போட மாட்டான். அந்த ஒருத்தியோட கணக்கே என் வரையில சரிவராத போது நான் புது கணக்கு எப்படி போட முடியும்? இது பிடிவாதம் மத்தான். பிடிவாதம் இல்ல, பாடம்னு சொல்லு. உங்களுக்கு மனைவி வேண்டாமா இருக்கலாம், ஆனா குழந்தை அமுதாவுக்கு ஒரு தாய் வேண்டாமா? பணத்தை கொடுத்து ஒரு ஆயாவை வச்சு அவகிட்ட பரிவும் பாசமும் எதிர்பார்க்க முடியுமா? குழந்தை அமுதாவுக்காக நீங்க தாய் இல்லாத எத்தனையோ குழந்தைங்க உலகத்துல வளரலையா? அது போல அமுதாவும் வளரட்டும். சார், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? அமுதாவை கவனிக்கிறது ஆயாவை ஏற்பாடு பண்ணிட்டு. இட்ஸ் ஆல் ரைட். பீட்டர், காபி கொண்டா. ஏன் சார்? அதுதான் உங்க அப்பாவா? ஆமா, ரொம்ப கோவமா போறாரு. எங்க அப்பா எப்போதும் கோவமா தான் இருப்பாரு. குழந்தை காணாம போய் இப்பதான் கிடைச்சிருக்குது. இந்த மனுஷனுக்கு இன்னும் கோபம் தீர்ந்திருக்காது. இப்ப காப்பியை கொண்டு போனா அவ்வளவுதான். தலை டாப்ப கழட்டிக்கிட்டு மாடிப்படியில உருட்டு தள்ளிவிடுவாரு. இப்ப எப்படி கொண்டு போறது? அதோ வீட்டுக்கு கூட நடந்து பத்தியா? இருமா, நான் வேணா அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டுமா? வேலைய போற அப்பா, எங்க அப்பா உன்னைய அலாவுக்கு தான் அனுப்பாரு. பயப்படாதீங்க, நான் வேணா கொண்டு போகட்டுமா? புது ஆயாவா? இந்தாங்க. ஏஜமா, ஏஜமா, ஏஜமா வந்து நீ புதுசா அந்த வேலைக்காரி தானே? உன் சம்பள விஷயம் எல்லாம் மேனேஜர் கிட்ட பேசிக்க. ஒரு விஷயம். நான் யாருக்கிட்டையும் எந்த விஷயமும் பேசுறது இல்ல, நீ போகலாம். அதுக்கு இல்லைங்க, குழந்தை அமுதா. அவளுக்கு நான் ஒரு குறையும் வைக்கிறது இல்லையே. குறை இருக்குன்னு நான் சொல்ல வரலைங்க. சாப்பாடு, துணிமணி, பெரிய மாளிகை, எல்லா வசதியும் நிறைஞ்சு இருக்கு. அதெல்லாம் இருந்தா மட்டும் போதுங்களா? அந்த தெஞ்சு மனசுக்கு வேண்டியது அம்மா. அதை பத்தி கேட்கறதுக்கு நீ யாரு? உன்னை யாரு இங்க வர சொன்னது? கோமணி போ. ஐ, நான் அவமானப்பட்டு அணுவா சாகணுங்கிறதுக்காகவே நீ போயிட்டியா? நீ எங்க போன? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஐயோ, எனக்கு ஏன் இந்த வேதனை? தேவகி, தேவகி. அம்மா, நான் போய் சொல்லல, அப்போ நீ அழுது வச்சுட்டாருல. இல்ல அமுதா, நான் அழலையே. ஏன் போய் சொல்ற? நீ அழுதிட்டு வந்திய, நான் பார்த்தேன். அதெல்லாம் இல்லடா கண்ணு, நான் அழவே இல்லம்மா. அம்மா, என்னம்மா? அப்போ நீ அழுது வச்சுட்டார, நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? இல்லம்மா, நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேம்மா. நிஜமா நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேம்மா. சொல்லம்மா.
என்பது ஊருக்குள் இருக்கும் யாருக்கு தெரியும் உன்னை நினைப்பது அமுதா 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 ஆமா அங்கே பார்த்துட்டு இருக்கிய அங்க என்ன இருக்கு இங்கே பாரு ஐயா எவ்வளவு நட்சத்திரம் அம்மா உங்க ஸ்கூல்ல ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியா என்ன பாட்டுமா அது டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னா என்ன கண்ணை சிம்டி சிம்டி பாக்குற நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தமா உன்னை போலவே இல்லையா எங்கே ஒரு பாட்டு பாடு நிறுவா நிறுவா தொடர்மா நீட்டி பரலாமா படலாமா வேட்டுக்கு வந்தது நிலவில்லை நிலவில்லையா இருவீர்மா கிடைக்கலையா கிடைக்கலையா காட்டுக்குள்ளே ஒரு நாடகமா காதல் அவசரமா மெதுவா மெதுவா தொடலாமா நான் பாட்டு பாடல நீ பாட்டு பாடு பாடணுமா என்னடி இன்னும் தூங்கலையா துக்கம் நிறைந்த பின்னாலே தூக்கமா வரும் அடுக்கடுக்கா தோல்வி கிடைக்கும் போது படிக்கன சாயிர ஆசையா வரும் 1000 முயற்சி பண்ணியும் அமுதாவின் அன்பு என்னால பெற முடியவில்லை நேத்து வந்து அந்த பெண்ணோட ஆடுறதும் பாடுறதும் அம்மா அத்தானுடைய அன்பு பெறுவதற்கு வேறு வழியே இல்லையா அம்மா சுகுணா நீ கவலைப்படாம இரு இந்த வீட்டுல எத்தனையோ ஆயா வந்துட்டு போயிட்டாங்க இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம் எப்படி அடிக்கிறீங்க அம்மா அம்மா ஏற்று இங்க வரக்கூடாது உடனே அவளை கொண்டு போக வெளியே அழாத இங்க பாரு நீ ரூம்ல போயிரு நான் உங்க அப்பா கிட்ட போய் உன்னை எதுக்காக அடிச்சாருன்னு கேட்டுட்டு வரேன் போ பாக்கலாம் அமுதா சின்ன குழந்தைதானே அவளுக்கு என்னங்க தெரியும் தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஏதாவது தப்பு செய்துட்டா கூட அதை நாம தானங்க அனுசரிச்சு போகணும் ஆதரவா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி விரட்டணும் அது எங்க போகுங்க அவளோட அம்மா செஞ்சுட்டு போன ஒரு கொடுமைக்கு இந்த குழந்தை என்னங்க செய்யும் யாராவது எதையாவது இட்டு கட்டி சொன்னா அதையெல்லாம் நம்பிடலாமா களங்கமில்லாத அமுதாவோட முகத்தை பார்த்தா அவங்க அம்மாவை பத்தி தப்பிதமா நினைக்க தோணுமா தீர விசாரிக்காம அந்த அம்மா மேல அபாண்டமான பழியை சுமத்துனா
அதை விட வேற கொடுமை. ரஞ்சிதம், அப்படியே இருந்தாலும் முள்ளு குத்திடுச்சேங்கிறதுக்காக ரோஜாவை கசைக்கு எறியலாமா? இப்போ நடந்து போன உடனே மனசுல வச்சுக்கிட்டு ஏன் வீணா வேதனைப்படுறீங்க? எதுக்காக அமுதாகிட்ட வெறுப்பையும் கசப்பையும் காட்டுறீங்க? நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது நிம்மதியா சந்தோஷமா இருக்க பாருங்க. அவ வீட்டை விட்டு போன அன்னைக்கே என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. நீங்களா அப்படி நினைச்சுக்கிறீங்க? எதுமா, நாம பிறந்தது நமக்கு தெரியுமா? அதே மாதிரி நாம நிச்சயமா செத்து போக போறோம், அதுவும் நமக்கு தெரியும். இது ரெண்டுக்கும் மத்தியில் நாம தெரிஞ்சு அனுபவிக்கிறது தான் இந்த வாழ்க்கை. இதுல சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும். சுகத்தை நினைச்சு துக்கத்தை மறக்கத்தான் வேணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அமுதா கிட்ட அன்பா பழகுங்க. நிம்மதியும் சந்தோஷமும் தானா உங்களை தேடிட்டு வரும். நிஜமா, ஏதோ என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா சொன்ன மன்னிச்சிடுங்க. அமுதா, நான் சொல்றேன் கேட்டியா? அம்மா பிச்சு கேட்காம இப்ப யார் பிச்சு கேட்பாங்க? அமுதா, இனிமே நீ என்ன அம்மான்னு கூப்பிடக்கூடாதும்மா. ஆமாம்மா, நீ என்ன இனிமே அப்படி கூப்பிடக்கூடாதும்மா. உன் அம்மான்னு கூப்பிடாம பின்ன யார் அம்மான்னு கூப்பிடுறது? அமுதா, நீ என்ன அம்மான்னு அன்பழக கூப்பிடும் போது அதுல நான் அடையிற இன்பம் மத்தவங்களுக்கு துன்பமா இருக்குமா. என்னால அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் வர வேண்டாம். என் கண் இல்லை. இனிமே நீ என்ன அம்மான்னு கூப்பிடாதேம்மா, அம்மான்னு கூப்பிடாதம்மா. எங்க அம்மா இருந்து இப்படி சொல்லுவாங்களா? எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? அமுதா, அமுதா, இனிமே நீ என்ன அம்மான்னு கூப்பிடக்கூடாதும்மா. அம்மா, ஆமாம்மா, நீ என்ன இனிமே அப்படி கூப்பிடக்கூடாதும்மா. சாமி, நீ கேட்டெல்லாம் குட்டியே சாமி. எங்க அம்மா எங்க சாமி? எங்க அம்மா எங்க? அம்மாவை காமிக்க மாட்டியா? உன் கூடட்டு பம்பு பம்பு நீ அன்னைக்கு அடி. அம்மா இல்ல, நான் செத்து போறேன். நீ என்னை கடி, 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 கடி. என்ன காரியமா செய்த? இந்நேரம் பாம்பு ஒண்ணு கொத்தி இருந்தா உன்னை பலி கொடுத்த பாவத்துக்கு நான் ஆளாயிருப்பேனே. அமுதா, நீங்க அம்மான்னு கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னிய, நான் செத்த வணக்கணும். ஐயோ, நான் என்ன சொல்லிமா உனக்கு புரிய வைப்பேன்? உன் பிஞ்சு வாயினால நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறத விட இந்த ஏழை நெஞ்சுக்கு வேற இன்பம் என்னமா வேணும்? ஆனா ஆனா அது மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கேன். நான் என்ன அமுதா செய்வேன்? அப்ப அம்மான்னு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்றியா? இல்லம்மா, கூப்பிடு. நீ என்ன அம்மானே கூப்பிடுமா. தன்னை அம்மானு கூப்பிட வேண்டாம்னு சொல்லி தாய் பாசத்துக்காக எங்கே குழந்தை தவிக்க விட்டாங்கிற மகா பாவம் எனக்கு ஏற்பட வேண்டாமா? நீ என்ன அம்மானே கூப்பிடுமா, நீ என்ன அம்மானே கூப்பிடுமா. அம்மா
தேவகி, வெள்ள உடையோட என் வேதனையை அதிகமாக்கு நீயா வரல. நீயாது அக்கா, வேட்டைக்கு வேகம் வேண்டித்தான், ஆனா மறந்து கூடாது. தேங்க்ஸ் சுகுணா. தேவகி, அந்த ரூம்ல தேவகி அம்மாவுடைய படம் மாட்டிருக்கு. அதுல 2 கண்ணு முழிச்சு பாக்குது. போயிட்டேன். தெரியுமே பாவம். ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியலையே. தேவகி அம்மாவுடைய படத்துல 2 கண்ணு முழிச்சு பாக்குது. அம்மா 2 கண்ணு முடிச்சுதான் பாக்குவேன். ஐயோ, 2 கண்ணா? அத்தா, தேவகி அக்கா இருந்தப்ப நீங்க எவ்வளவோ சந்தோஷமா இருந்தீங்க. அவங்க உங்க தேவை அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நடந்தாங்க. உங்க மேல உயிரியே வச்சிருந்தாங்க. சுகுணா, தேவகியை பத்தி நினைக்கிறப்போ இத பத்தியா? இது தேவகி அக்காவோட நகை இல்ல? இது பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது இல்லையா? இந்த நகை நேத்து நான் மாடத்தேவன் துணைக்கு போயிருந்தேன். அங்க கிடைச்சது. இது அங்க எப்படி போயிருக்கும்? அதான் எனக்கு புரியல. அவ தற்கொலை செய்திருக்க முடியாது. ஏதோ சதி நடந்திருக்கு. அவளை யாரோ கொன்னு இருக்காங்க. நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன். சூனா, இரவு நேரத்துல வெள்ள புடவை கட்டின ஒரு உருவம் இந்த வீட்டுக்குள்ள வருது போகுது. அத நீ பாத்தியா? அப்படியா? நான் பாக்கலையே. அத்தா, அந்த உருவம் யார போல இருந்து? அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறப்ப அவளுக்கு ஏதோ பயங்கரமான ஆபத்து நேர்ந்திருக்கு நிச்சயமா தெரியும். அத்தா, சோனா,
அநியாயமா அந்த உத்தவி மேல நான் சந்தேகப்பட்டேன். யார் யாரோ சொன்னதையெல்லாம் நம்பி என் வாழ்க்கையை நானே நாசமாக்கிட்டேன். அத்தா, வேதனையும் கவலையும் இந்த உடம்புக்கு எதிரி. நீங்க எங்கே இருந்தா வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. வாங்க, அப்படியே வெளியே போயிட்டு வரலாம். கண்ணுக்கு குளிர்ச்சியா ஏதாவது பார்த்தா உங்க கவலை எல்லாம் பறந்து போயிடும். அநியாயமா தேவகி மேல சந்தேகப்பட்டேன். கவலையும் கண்டி இருந்தா நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை. நீ போயிட்டு வா. சொன்னா கேளுங்கத்தா. சூடா, தயவு செய்து என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. அமுதா, இங்க வாயே. அமுதா, அமுதா, இங்க வாமா. அக்கா, சூடா, பாத்தியா, அமுதா என்கிட்ட வரமாட்டேங்கிற. கவலைப்படாதுங்க அத்தா. என்ன இருந்தாலும் ரத்த பாசம் விட்டு போகாது. எல்லாம் சரியா போயிடும். அத்தா, இன்னைக்கு கிளப்ல ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்தாகணும். இல்ல சூனா, எனக்கு மனசே சரியில்லை. நீங்க அவசியம் வந்துதான் ஆகணும் எனக்காக. அத்தா பிளீஸ். சரி சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்.
இதெல்லாம் ஏதுமா? இது எங்க அம்மா கட்டிட்டு இருந்தாங்க. நீ அம்மா தானே? இத கட்டிக்க. ஐயோ வேண்டாமா, அது தப்பு. நீ கட்டிக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன். உங்ககிட்ட சரி. அம்மா மாதிரியே இருக்கியே. வா அப்பா கிட்ட காமிக்கலாம். நான் வர மாட்டேன். நெஞ்சத்தில் பொங்கும் இன்பமே கண்ணான கண்ணே, நெஞ்சத்தில் பொங்கும் இன்பமே கண்ணான கண்ணே, நான் வணங்கும் தெய்வமே கண்ணான கண்ணா. பாடி வரும் நிலவோ வெண் பளிங்கான மேனியோ, பாடி வரும் நிலவோ வெண் பளிங்கான மேனியோ, பார்வையில் நின்று ஒளி பந்தாடும் மின்னலோ, பக்கத்தில் வந்த கண்ணியோ கண்ணான கண்ணே, நெஞ்சத்தில் பொங்கும் இன்பமே கண்ணான கண்ணே, நான் வணங்கும் தெய்வமே கண்ணான கண்ணா. நெஞ்சத்தில் பொங்கும் இன்பமே கண்ணான கண்ணே. மாணிக்க பந்தலிட்டு மலர் மாலை சூட்டுவேன், மாணிக்க
மாணிக்க பந்தலிட்டு மலர் மாலை சூட்டுவேன், மாடத்தில் உன்னை வைத்து தீபங்கள் ஏற்றுவேன். காணிக்கையாக ஒன்று தா கண்ணான கண்ணி, நெஞ்சத்தில் பொங்கும் இன்பமே கண்ணான கண்ணி. நான் வணங்கும் தெய்வமே கண்ணான கண்ணா. எத்தனை பிறவிகள் எடுத்தே வந்தாலுமே உன்னுடன் ஒரு முறை வாழ்ந்தாலே போதுமே, எண்ணம் நிறைவேறுமா கண்ணான கண்ணா. நான் ஸ்கூலுக்கு கூட்டு போறேமா? முடியாது, அம்மா கூட தான் போவேன். அமுதா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னா கேட்கும். இன்னைக்கு அப்பா கூட போமா? நீ வந்தாதான். வாப்பா போலாம். ஸ்கூல்ல ஒரு பாப்பா பிறந்த நாள், அப்பா அம்மா வந்து நிறைய சாக்லேட் கொடுத்தாங்க. நீ அம்மா கூட வரல? நான் தனியா தானே வரணும், அம்மா இல்லையடா. ஏன் இல்ல, இந்த இருக்காங்களே. அமுதா அமுதா, அந்த அம்மா கூட வர நான் தயார். அம்மா தயாரானு கேளு. அம்மா, எனக்காக நீ அப்பா கூட வர மாட்டியா? இது என்ன சோதனை? வண்டி நிறுத்துங்க. சோதனை இல்ல ரஞ்சிதா. எதை எதை அந்த ஆத்மா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்ததோ அதே என்னுடைய அமுதா சொல்ற. அது குழந்தையின் குரல் இல்லை, கடவுளின் குரல். இல்லைன்னா எந்த கோரிக்கையை நான் சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு தரும் அதே இப்படி குழந்தை சொல்லுவா. உங்க ஆசையை நாம் தவறுன்னு சொல்ல, அதுக்காக ஏங்குற இன்னொரு ஆத்மா, அதுவும் உங்க முறப்புன்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில குறுக்கிடுற பாவியா துரோகியா நான் மாற வேண்டாம். உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற அவங்கள நீங்க. உன்னுக்கு மருந்து கேட்கிறனா, உரையோடி போறதுக்கு வழி சொல்ற நீ. குளிருக்கு சாக்கு கிடைச்சா போதும் நான் நினைக்கிறேன். ஜருக போர்வையை போத்துக்க நீ சொல்ற. ரஞ்சிதம், அரையனா ஊதுபத்தியில கிடைக்கக்கூடிய வாசனையும் நிம்மதியும் 5 பவுன் தங்க கம்பியை பத்த வச்சா கிடைக்குமா? அடக்கம் தரக்கூடிய அழகை ஆடம்பரம் தர முடியுமா? ஆடம்பரத்தோட அன்பு நிறைஞ்சவ சுகுணா, அவளை நீங்க புரிஞ்சுக்கல. நீ என்ன புரிஞ்சுக்கல ரஞ்சிதம்? உடன் பிறந்தவளாட்ட நினைக்கிற அவகிட்ட உள்ளத்தை பறி கொடுக்க முடியுமா? பாசத்தை பிரேமையாக்க முடியுமா? ரஞ்சிதம், பாசத்தை காதலாக்குற மிருகம். நான் மனிதனா இருக்க ஆசைப்படுறேன். ரஞ்சிதம், உண்மையை சொல்றேன். உன்னை வெறும் அழகுக்காக மட்டும் நான் விரும்புறேன். உன்னுள்ள என் குழந்தையின் தாயை பார்க்கிறேன், அது கொண்டாடும் அன்னையை பார்க்கிறேன். அம்மா எங்கேன்னு தவிச்ச அந்த குழந்தையின் கண்ணீரை தொடச்ச தெய்வத்தை பார்க்கிறேன். நான் விரும்புறது தவற? சிக்கலான பிரச்சனையை சொல்றீங்களே எஜமா. ஆமோதிச்சா சுகுணாவுடைய ஆசை நான் அழிச்சவளாகிறேன். நிராகரிச்சா என் கனவை கெடுத்தவளாக. ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்பின என்ன ஏமாந்தவனாக. எல்லாத்துக்கும் மேல எந்த குழந்தை உன்னை அம்மான்னு மனமாற கூப்பிடுதோ, எது உன்னை தன் தாய்ம ஸ்தானத்துக்கு சொந்தமாக்கிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கோ, அந்த குழந்தையின் மனசுக்கு கொடுமை செய்யும். எஜமா, அம்மா, 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 அப்பா அழுறாருமா. இனிமே அவர் அழமாட்டா, அழவிட மாட்டேன். நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ரஞ்சிதம், அம்மா, அப்பா. உனக்கு நல்ல சமாச்சாரம் சொல்ல போறேன். என்னக்கா? ரஞ்சிதத்தை நான் கல்யாணம் செய்திருக்கிறதா முடிவு பண்ணேன். நல்ல முடிவு. ரஞ்சிதம் ரொம்ப நல்லவா, அமுதாவுக்கு ஒரு அம்மாவா இருப்பா. நீங்க என்ன முடிவு செய்தாலும் அது எனக்கும் பிடிக்கும். அத்தா, நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்.
நீ மறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன ரவி ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணிக்க போறானா? நான் போய் கேக்குறவன்கிட்ட. வேண்டாமா, என்ன காரணமோ தெரியல, அத்தானுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. அவர் இஷ்டப்பட்டவரை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். இனிமே நான் அவர் பாதையில குறுக்க நிக்க விரும்பல. அதுக்காக உன் வாழ்க்கையை இப்படி பாழாக்கி தொலைக்கிறதா? அம்மா, வானத்திலே ஒரே சூரியன், ஒரு பெண்ணோட வாழ்க்கையிலையும் அப்படித்தானே. அவர் குடியிருக்கிற என் இதயத்திலே வேற யாருக்குமே இடம் கிடையாது. இது உறுதி. இனிமே என்னை பத்தி உனக்கு கவலை வேண்டாம். சுகுணா, உனக்கு ஒரு பெண் பிறக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோமா, நினைச்சுக்கோ சுகுணா. ரோசி, தினம் நேரா போனாதானே முதலாளி கண்ணில் படுறாரு, திரும்பி போனா கண்ணில் பட மாட்டாரு. ரோசியை லவ் பண்ணலாம். வீட்டுல யாருமே இல்ல. ரோசி, 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 நீங்க நானும் தாமரப்பத்துல போய் நீந்தி விளையாண்டு பகல் பூச்சி ஆகாரம் எனக்காக அப்படியே உடம்பு புத்தரிக்கிற ரோசி. ரோசியோட ஆடு ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி பாத்துக்கலாம். கம் கம் ரோசி கம் கம் காலை வணக்கம் வணக்கம். ஒருவேளை சுகுணா அம்மா பாத்துக்கிட்டு இருந்தா சரி, அதையும் செக் பண்ணுவோம். யாரும் இல்ல. சுகுணா அம்மாவும் இல்ல, இந்த வண்டியில ஒரு அம்மாவும் இல்ல. ரோசி ரோசி கம் ரோசி கம் கம் காலை வணக்கம் வணக்கம். கம் கம் ரோசி கம் கம் காலை வணக்கம் வணக்கம். வாட்மேன் வாட்மேன் வணக்கம், நீ வாலாட்டாதே எதுக்கும். குட் மார்னிங். வாட்மேன் வாட்மேன் வணக்கம், நீ வாலாட்டாதே எதுக்கும். கம் கம் ரோசி கம் கம் காலை வணக்கம் வணக்கம். கம் கம் ரோசி கம் கம் காலை வணக்கம் வணக்கம். கதை படிச்சாயே கண்ணாலே, அதை டை படிச்சாயே கையாலே. கை கொடுப்பாயோ மாட்டாயோ, என் காதல் பாட்டை கேட்டாயோ. You lose. You goose. சொல்லாத, You ask. நிறுத்து, You fool. போதும். You lose. அம்மா, You goose. அப்பா, You ask. தாங்க You முடியலையே. fool. மூஞ்சிய பார்த்தா மங்கி, உன்னோக்க பார்த்தா டாங்கி. தவிக்காதே நீ ஏங்கி, ரொம்ப நாளாச்சா உத வாங்கி. கம் கம் ரோசி கம் கம் காலை வணக்கம் வணக்கம். கம் கம் ரோசி கம் கம் காலை வணக்கம் வணக்கம். இப்படி அப்படி நடக்காதே, என் இதயத்தை போட்டு உடைக்காதே. தொடலாமா கூடாதா, என் காதல் வண்டி ஓடாதா. You lose. You goose. சொல்லாத, You ask. தாங்க முடியல. You fool. போதும். You lose. You goose. You ask. You fool. காதல் என்பது நியூசன்ஸ், கை
வணக்கம் வணக்கம். கம் கம்ப்யூட்டர் கம் கம் காலை வணக்கம் வணக்கம். பொண்ணு திருடின்னு திட்டவட்டமா தெரியும். ஆமாய்யா, ஒரு பிச்சைக்காரி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு திருடிய கல்யாணம் பண்றதுன்னா எனக்கு என்னமோ. நமக்கு என்ன, நம்ம சிநேகிதரா இருக்காரேன்னு தான் வருத்தமா இருக்கு. என்னடா பூச்செடிக்கு தண்ணி ஊத்தாம கள்ளி செடிக்கு தண்ணி ஊத்துற? பின்ன அழகான பொண்ணு வீட்டுல இருக்க, அடுத்த ஊர் ஜமீன்தார் வீட்டுல நகைய திருடிக்கிட்டு ஓடி வந்த கள்ளிய நம்ம எஜமான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்போ இந்த கள்ளி செடிக்கு தண்ணி ஊத்துனா ஏண்டா ரோஜா பூ பூக்காது? என்னப்பா? ரஞ்சிதத்தை பத்தி அவ ஒரு திருடி, நடத்த கெட்டவ, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்றாங்க. எதுவும் தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கும் வரக்கூடாதா? அப்படின்னா நான் கேள்விப்பட்டதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு முடிவுக்கும் வர முடியல. சேர்வராயனை சேட்டுக்கு போய் நானே நேர விசாரிச்சுட்டு வரேன். வாங்க 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 உட்காருங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, இங்க ரஞ்சிதான்னு ஒரு பொண்ணு இருந்தாளே. அவளை உங்களுக்கு தெரியுமா? ரஞ்சிதா இப்ப எங்க இருக்கா? ரவி, நீங்க கொடுத்த மோதிரத்தை அவ திருடிட்டான்னு அநியாயமா நான் சந்தேகப்பட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காம அவளையும் அவளோட அப்பாவையும் இங்கிருந்தே விரட்டிட்டு. ஆனா அந்த மோதிரம் இங்கதான் இருந்தது. ரஞ்சிதா ரொம்ப நல்லவ, தங்கமான குணம். போராட்டம் எனக்கு நல்லா புரியும். அந்த குழந்தை அமுதா உன்னை ஆசையோட அம்மான்னு கூப்பிடுது. அந்த குழந்தை மனசுக்கு நீ திருடின்னு தெரிஞ்சா உன்னை வெறுத்துடுமா? நெஞ்சுக்கு தெரியும் நிலவுக்கு தெரியும் நீயா நானா என்பது ஊருக்குள் இருக்கும் யாருக்கு தெரியும் உன்னை என் மனம் நினைப்பது நெஞ்சுக்கு தெரியும் நிலவுக்கு தெரியும் நீ யார் நான் யார் என்பது ஊருக்குள் இருக்கும் யாருக்கு தெரியும்
நான் இருந்தேன் வாழ்விலே அன்பின் தண்டனை என்னவென்றே நான் அறிந்து கொண்டேன் வழிகாட்டு உன் அருமை மகளும் உன்னிடம் வருவேன் அருமை மகளும் உன்னிடம் வருவேன் ஐயா உன்னிரு கை நீட்டு ஐயா என்ன காரணத்துக்காக இந்த முடிவுக்கு வந்த? ஒரு முறை எனக்கு கொடுக்கப்பட்ட திருடிங்கிற பட்டத்தை தாங்க முடியாம மறுமுறை வாழ வந்த இடத்துல அதே கெட்ட பெயர் என்ன தேடி வந்தான். நான் எங்க போகட்டும் எஜமா? இந்த நிலையில சாகிறத தவிர வேற முடிவு எனக்கு என்ன சொல்லுங்க. ரஞ்சிதோ, நீ திருடி இல்லை. நிச்சயமா நீ திருடி இல்லை. என் மனசாந்திக்காக அப்படி சொல்றீங்க? நீ திருநா சொல்லப்பட்ட மோதிரம் கிடைச்சிருச்சு. உன் மேல அபாண்டமா படி போட்டதுக்காக இந்திராவா அப்பாவும் என்கிட்ட மனமாற சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதோட எந்த மோதிரத்தினால நீ ஊரை விட்டே விரட்டப்பட்டியோ அதே மோதிரத்தை உனக்கு அன்பளிப்பா இந்திரா கொடுக்க சொன்ன. அப்பா அப்பா, உங்க மக திருடி இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சுப்பா. உங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிடுச்சுப்பா. உங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிடுச்சுப்பா. ஏன் பேசாம வந்து? என் மனசுல ஒரு குழப்பம். என்ன? பல நாள் இரவுல என் பங்களாவுல இந்த வெள்ள உடையோட ஒரு உருவம் நடமாடுச்சு. அத நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். ஆனா அது யாருன்னு என்னால பார்க்கவே முடியல. உன்னை இந்த வெள்ள உடையோட பார்க்கும்போது இது இடி சத்தம் கேட்டுதான் எங்க அப்பா உயிரை விட்டாரு. இந்த இடி மின்னல் வரும்போது எங்க அப்பாவின் சமாதிக்கு வந்து மலர் தூவி என் ஆத்மா சாந்தி அடைய வரை அஞ்சலி செய்ய என் அறியாமலே புறப்பட்டு வருவேன். தூய்மையின் அடையாளமான இந்த வெள்ள உடை எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த உடையோடு நடமாடினவன் நான் தான். நீ ஏன் துணைக்கு யாரையும் அழைச்சிட்டு வர்றதில்ல? இந்த பொல்லாத உலகத்தை கண்டாலே எனக்கு ஒரு பயம். தந்தையின் சமாதியில அமைதி தேட போன என்ன பத்தி ஒரு தவறான கதையை உண்டாக்க இந்த உலகம் தயங்காது. அதனாலதான் தனியா வருவேன். ஆமா, ஒரு நாள் ஜீப்ல நான் காட்டு வழியா வந்த போது நீ இதே உடையோட அங்க வந்த. அப்ப ஏன் என்கிட்ட பேசல? ஏன் என்ன கண்டு மறைஞ்ச? காட்டு வழியா? ஆமா, மாடத்தேவன் சொன்ன பக்கம். மாடத்தேவன் சொன்னியா? இல்லையே, நான் அங்க வரவே இல்லையே. என்ன நம்புங்க, நான் அங்க வரவே இல்லை. ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, அமுதாவை தனியா விட்டு வந்த.
எங்கம்மா வந்த? அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டு நான் தேடிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே அம்மா உன்னை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. யாரது? எஜமா நீங்களா? நான் பயந்து போயிட்டேன். நான் எஜமானம் இல்ல, நீ வேலைக்காரி. நீ இந்த வீட்டு எஜமானி. ரஞ்சிதா, இந்த வேலையெல்லாம் நீதான் செய்யணுமா? ஒரு வேலைக்காரி ஏற்பாடு செய்ய சொன்ன. அப்படின்னா அமுதாவை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி ஏற்பாடு பண்ண போறீங்களா? ஆமா. ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. அமுதா என் குழந்தை, நான் அவளுடைய அம்மா. அமுதாவை யாருக்கிட்டையும் விட மாட்டேன். அதே மாதிரி உங்களையும். ரஞ்சிதா, நான் இன்னைக்கே மெட்ராஸ் போயிட்டு வரேன். மெட்ராஸ்கா? எதுக்கு? நம்ம கல்யாணத்துக்கு வேண்டிய துணிமணி நகையெல்லாம் வாங்க வேண்டாமா? நீங்க தான் போகணுமா? மேனேஜர் அனுப்பக்கூடாதா? நான் போய் வாங்கினாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அமுதாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. சீக்கிரமா வந்துருங்க. வாசு, மிஸ்டர் வாசு, வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்கிறது இல்லை. மிஸ்டர் வாசு, அத்தான் இப்படி முடிவு செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை. அவர்கிட்ட நீங்க உயிரியே வச்சிருக்கீங்க, ஆனா உங்க அன்பு அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்க கூட ரஞ்சிதம் மேல எவ்வளவோ பிரியம் வச்சிருந்தீங்க, ஆனா உங்க எண்ணத்தை அவ சரியா தெரிஞ்சுக்கல. நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இனிமே நாங்க இருந்தா நடந்ததெல்லாம் நெறிஞ்சு முழு மாதிரி நெஞ்ச உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால இந்த வேலையை ராஜினாமா செய்துட்டு எங்கேயாவது. நீங்க போயிடல, ஆனா நான் அப்படி போக முடியுமா? ஆண்களோட மனசு மாடப்புறா மாதிரி இஷ்டத்துக்கு போகும் போறோம், அதுல தப்புன்னு இல்லை. பெண்களால் அது முடியுமா? என்னால் அவரை விட்டு வேறொருத்தருக்கு மாலை போட முடியாது. வாழ்ந்தால் அவரோட தான் வாழ்வேன், இல்லைன்னா என் விதிப்படி நடக்கட்டும். நான் இங்க இருக்க முடியாது. இனிமே எனக்கு அவர் ரஞ்சிதம் இல்லை, என்னுடைய எஜமானி, உயிர் நண்பரோட மனைவி. நம்ம மனசுக்கு கடிவாளம் நம்ம கையில இல்லை. எந்த நேரத்துல என் மனசுக்குள்ள இருள் வந்து புகுந்துடுமோ, எங்கே கெட்டவன் ஆடுவேனுங்கிற பயம் எனக்கே இருக்கு. நான் போயிடுறேன், ஆனா அவர்கிட்ட நேரம் நின்று சொல்லக்கூடிய அந்த தைரியம் எனக்கு இல்லை. இந்த லெட்டர் நீங்களே அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏமாற்றம் வரும்போது இதையும் எரிமலையா வெடிச்சிடும், ஆனா எதையும் தாங்கக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவர், உங்களை நான் பாராட்டுறேன். நான் இங்க இருந்த வரைக்கும் என்ன ஒரு சாதாரண மேனேஜர் நினைக்காம குடும்பத்துல ஒருத்தனா கருதி எல்லாரும் என்னோட பாசத்தோட பழகினீங்க. அதுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டு இருக்கேன். இந்த வீட்டை என்னால மறக்கவே முடியாது. நான் வரேன். என்னம்மா? நம்ம வீடு கலக்கவே இருக்கு. ஏமா? எனக்கு தெரியாது அமுதா. போய் சொல்லாத, உனக்கு அப்பாவுக்கு கல்யாணம். கொழும்பு இது வரேன். ரஞ்சிதம், ரஞ்சிதம். எஜமா நீங்களா? ரவி சொல்லித்தான் இங்க இருக்கிறது தெரியும். என்ன மன்னிச்சிடப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்க எஜமா. அந்த பாழா போன போதனம் காணாமல் போனதால் தானே வேலப்ப காலமாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்ப வேலப்ப உயிரோட இருந்தா அவ மனசு சாந்தி அடைஞ்சிருக்கும். என் தவற உறங்கு, அதற்காக அனுதினமும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் ரஞ்சிதம். எஜமா, நடந்தது நடந்து. உங்க அப்பாவுக்கு பதிலா உன்னை காப்பாத்த நான் இருக்கிறேன். இனிமே நீ எனக்கு ஒரு மகதாம்மா. அப்பா வாங்க வாங்க. ரஞ்சிதா உங்களுக்கு மட்டும்தான் மகன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் மகதான். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ரவிக்கு ரஞ்சிதத்துக்கும் திருமணம் நடக்க போகுது. சந்தோஷம், எல்லாம் கடவுள் செய்ய. அப்ப ரவி நான் ஏற்கனவே நினைச்சபடி ஏன் மருமகன்னு சொல்லுங்க. இந்த விஷயத்தை இந்திரா கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா. அவளையும் கூட்டிக்கிட்டு வந்து நானே முன்ன இருந்து இந்த திருமணத்தை நடத்தி வைக்க போறேன். நான் வரேம்மா, நான் வரேன். கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. சரியம்மா. ரஞ்சிதா, கோயிலுக்கு போய் நம்ம அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம், வாமா. எந்த கோயிலுக்குமா? அதாமா, வினை தீர்த்த அம்மன் கோயில், நம்ம குலதெய்வம். ரஞ்சிதா, உன் கையால் அந்த தெய்வத்துக்கு நீ விளக்கேற்றணும். ஏன்னா
நீ இந்த குடும்ப தலைவியாக போற. அம்மனுக்கு விளக்கேத்துனா குழப்பம் இல்லாம குதூகலமா குடும்பம் நடத்துறதுக்கு அவ துணை புரிவா. புறப்படலாமா? சரிம்மா. மாவிளக்கு அர்ச்சனை சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரம் அலங்காரம் பண்ணிட்டு தயாரா இரு. இது வந்துடுறேம்மா. அம்மா எங்கம்மா போற? கோயிலுக்கு போறோமா? நானும் வர மாட்டேன். நீயாடா கண்ணு? நீ எங்களுக்கு பதிலா வீட்டை பாத்துக்க. போன கையோட நாங்க திரும்பிடுவோம். அம்மா எந்த கோயிலுக்கு போறீங்க? அதாம்மா நம்ம குலதெய்வம் வினை தீர்த்த அம்மன் கோயில். நானும் வரேம்மா. சரி சரி வா. வினை தீர்க்கிற அம்மன் அம்மா, அந்த கோயிலோட வெளிமண்டபம். பாழடைஞ்ச கோயில கட்டுடா புண்ணியம். உங்க அத்தான் கேட்டானா? அந்த பாவம் தான் அவனுக்கு நிம்மதி போச்சு. ரஞ்சிதம் வந்த வேலை இப்பவாவது அவனுக்கு புண்ணியம் சேரட்டும். ரஞ்சிதம் போமா. பக்தியோட அந்த படி வழியா இறங்குனா அம்மன் பிரகாரம் உள்ள கதவு திறக்கும். விளக்க வச்சு குடும்பம் விளங்கணும்னு கும்பிட்டுட்டு வந்துரு. சரிம்மா. எந்திரிக்க முடிஞ்சா நானும் வந்துடுவேன். வேண்டாமா, நானே பிரசாதம் எடுத்துட்டு வரேன். வினை தீர்த்தாமன் வினை ஏற்றுட்டா. இனி கதவு திறக்கா. எங்க போற? கதவை உடைச்சு ரஞ்சிதத்தை காப்பாத்த போறேன். இரக்கமில்லாத அந்த அரக்க தெய்வத்துக்கிட்ட எதிர்த்து போராட போறேன். இதோ நிக்கிற அந்த வினை இருக்கும் அம்மன், கதவு கூட்டின காளி. நீயா இந்த துரோகம் செய்தவா? நீயா இந்த பதகத்துக்கு பொறுப்பாளி? நீயா இந்த பயங்கரத்துக்கு காரணம்? நீயா எங்க அம்மா? உங்க அம்மா கூட்டி ஆச்சா. இது அப்பா கிட்ட போய் சொல்றேன். மலையாண்டி மலையாண்டி என்னம்மா? சீக்கிரம் கீட்டு கட்டுங்க. நம்ம அமுதாவை 2 ரவுடிங்க தூக்கிட்டு போறாங்க. என்னது காப்பாத்த போன அடிச்சு கீழே உருட்டிட்டாங்க. சீக்கிரம் புறப்படு. வாங்க வாங்க.
மாப்பிள்ள எங்க வந்த முதலாளி மகன் அமுதாவே 2 ரவுடிங்க தூக்கிட்டு போறாங்க. என்ன பத்தி அவங்க சொல்றேன். பெரிய கொலைகாரி, பெஞ்சன்மம் இல்ல நீ, பேசாம கதவை திறந்து விட்டுடு. பாவி, உனக்காக செஞ்ச தியாகத்தியா துரோகம்னு சொல்றேன். அம்மா, பல அப்பாவி பெண்களோட பிணங்களின் மேல் எழுப்புப்படுற உன் மகனோட வாழ்க்கை மறந்துடுமா? எலும்பு கூடுகளின் மேலே கட்டப்பட்ட எந்த சரித்திரமா நினைச்சிருக்கு? இருட்டு மண்டபத்திலே இதயம் முடிஞ்சு கத்து கதறே சத்து போன என் சகோதரிகளோட சாகும் கண்ணீரோட எதிரொலி என்னை வாழ விட்டுடுமா? வைத்தியக்கார வேதாந்தம் வேண்டாம். வா, வாழ்க்கை உனக்காக காத்திருக்கு. எப்படியாவது நடந்ததை மூடி மறைச்சு ரஞ்சிதத்தை பத்தி கதை கட்டி உன்னை நான் ரவியோட வாழ வச்சிருக்கேன். வா, மனம் மாறி மன்னிப்பு கேட்கிறேன். மா பாவங்களுக்காக மண்டிட்டு குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறேன் என்று சொல்லாம மறுபடியும் கதை சதி ஒரே வஞ்சக மனசுக்கு வெறியாட்டம் தானா? அம்மா, உனக்கு நான் பொண்ணா பிறந்தேப்பா. ஐயோ, ஏமா இந்த ஜென்மம்? நீங்க எங்கேயே இருங்க. ரஞ்சிதா, 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 ஒண்ணு இல்ல, நான் தான் ரஞ்சிதா, நான் தான். என்னப்பா? அம்மா, ஒண்ணு இல்ல ரஞ்சிதா. ரஞ்சனா, அத்தா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எனக்கு ஒண்ணும் தெரியாதத்தா.
எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அப்பாவி பேமனம் பிடிச்ச எங்க அம்மா தான் என்ன உங்களோட வாழ வைக்கணுங்கிறதுக்காக இதே மண்டபத்துல இப்படிதான் தேவகி அக்காலை கொண்டானா. கொலவெறி பிடிச்சவதான் இந்த கொடுமையை செய்தான். அம்மா எங்கே அம்மா எங்கேன்னு தவிச்ச இந்த அமுதாவுடைய வேதனைக்கு காரணம் அவதான். எங்கே தான் செஞ்ச கொடுமை வெளியில தெரிஞ்ச தன்னை கண்டுபிடிச்சிடுவாங்களோ என்கிற பயத்துல தேவகியின் கொலைக்கு அப்புறம் அவ கால் வராத அவளை நடிச்ச. தேவகியோட நகை உங்க கையில கிடைச்ச உடனே வெள்ள உடையிலே காட்டுல போய் அது திருட்டு போனதும் அவதான். அடுக்கடுக்கான கொடுமையத்தான், அடுக்கடுக்கான கொடுமை. ஐயோ, அவளுக்கு நான் மகத்தான், நான் மகன். எனக்கு இந்த பிறவி இந்த ஜன்மம் வேண்டாமத்தான், வேண்டாம் வேண்டாமத்தான். அத்தையம்மா நடந்து வர்றாங்க. சார், அத்தையம்மா மலையில இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை வண்டி எனக்கு தியாகம் பண்ணிட்டு குற்ற பரம்பரையில பிறந்தோங்கிற களங்கம் வேண்டாம் இந்த ஜென்மத்தோட கதையை முடிச்சுட்டு போயிட்டான். காலச்சக்கரம் உருண்டோடுனால சுகுணாவின் தியாக சரித்திரம் என்னைக்கு நம்ம நினைவுல இருக்கு. வெறும் பெண்ணோட கதை இல்ல, வெறும் தியாகியின் காவியம். எங்க அம்மா அனுப்பிச்சாங்க.